மும்பைல இப்படி ஒரு அதிசயமான பீச் இருக்குன்றதை என்னால் நம்பவே முடியல டியூட்ஸ். இன்னைக்கு காலை கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகி ஒரு சைட் விசிட் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்தேரியில இருந்து கேப் புக் பண்ணி தாதர் வந்து இறங்கினா பீச்சுக்கு போய் பாக்குறேன், பீச்ல தண்ணியே இல்ல. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா பீச்ல தண்ணி இல்லாம எப்படி போகும்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த பில்டிங் குள்ளதான் நம்மளுக்கு நீ ஒர்க் உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு டக் டக்குன்னு வெளியே வந்து பாக்குறேன், இன்னொரு ஷாக்கு, பீச்ல தண்ணி இருக்கு. என்னடா அது அதிசயமான பீச்சா இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பக்கத்துல நடந்து வந்தா நம்ம பேர்லயே ஒரு ஸ்ட்ரீட்டே இருந்தது. அங்கதான் பக்கத்துல இருந்து அசோக் வடப்பாவ் கிருத்தி வடப்பாவ்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு 2 பேர் வச்சு வடப்பாவ் இருந்தாங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும், இவ்வளவு கூட்டம் இருக்குது, நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கியூல போய் நின்று வாங்கி சாப்பிட்டா ஒன்னும் பெருசா ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல. அந்த பொடி ஒண்ணு போடுறாங்க, அதுதான் ஸ்பெஷலா இருந்தது. ஒரு டீசென்டான வடப்பாவ் தான், ஆஹா ஓஹோன்னு ஒன்னும் கிடையாது. எப்பவாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம். உங்களுக்கு அசோக் வடப்பாவ் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அங்க இருந்து அப்படியே சித்திவிநாயக் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தா ஊர்ஜனம் பூரா அங்கதான் இருக்கு. அப்புறம் அப்படியே அடிச்சு புடிச்சு 100 ரூபா டோக்கன் கொடுத்து ஃபைனலி ஒரு 2 hours கியூல நின்னு சாமியை பார்த்தாச்சு. கடவுளே நாட்டுல நல்லா மழை பெய்யணும், எல்லாரும் செழிப்பா இருக்கணும்பான்னு வேண்டிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே மெட்ரோ புடிச்சு நம்ம ஏரியாக்கு வந்தா செம பசி. என்ன சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம சேட்டா கடைக்கு போயிட்டு சேட்டா சூடா ஒரு சூயம், ஒரு பழம்பொரி, ஒரு சாயா எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு மழைக்கு அப்படியே சூடா பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்து டேவை முடிச்சாச்சு டியூட்ஸ்.